தொண்டைமண்டல 32 திருவுருள் எனும் தக்கோலம். அதாவது இந்த ஆலயம் நந்தி வழியால் ஜலம் வருகின்ற மிக பழமையான திருத்தலமாகும். சதா நந்தி வழியாலே ஜலம் வந்தது. ஊற்றுப்பாங்க அந்த அளவுக்கு அமைப்பு இருந்து அந்த ஊற்றின் வழியாக ஜலம் வந்து இந்த உதித மகரிஷின்னு இங்க மகரிஷி பூஜித்திருந்தாரு. அவருடைய பிள்ளை கார்கமுனிவர்னு இருக்காரு. தினம் வந்து இங்க சுவாமிக்கு காராம்பசு பால் கொடுத்திருந்தது. அது ஒரு நாள் அவர் மகன் கட்டி போட்டுருவாரு. தன் மகன் கூட பார்க்காம ஒரு தோல்நோய் சாபம் கொடுக்குறாரு. எனக்கு எப்படிங்க மறுபடியும் விமோசனம்னு கேட்கிறாரு. உன் மமத ஆணவத்தால இது மாதிரி ஆனேன்னு அழிஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொன்னா எனக்கு எப்படி மறுபடியும் விமோசனம்னு கேட்கிறாரு. நந்தி அமைச்சு அந்த நந்தி வழியா ஜலம் வந்து வெளியில ஒரு நந்தி இருக்கும். அதுல குளிச்சுதான் உன்னுடைய சாபு மோச்சனம் போன்றதுனால தான் இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு அந்த ஊற்றுப்பாங்களுடைய அமைப்பை வச்சு நந்தி வழியா ஜலம் வந்து சாமி பிராகாரமா வளம் வந்து வெளியில இருக்க நந்தியில கொட்டி பக்கத்துல இந்த விரட்சர நதி பழைய பாலாறு குசத்தலையாறுன்னு போகுதுங்க. அது வழியா வெளியில போகுது. அதுல இருந்து அதுல குளிச்சுதான் அந்த உதித மகரிஷியுடைய மகன் கார்கமுனிவர் சாபனை வெற்றி பெற்றார். அதுவும் வந்து காசிக்கு நகரான ஒரு அப்புஸ்தலமாகவும் விளங்கக்கூடியது மோகனவெல்லி சமயத்து அது கங்காதீஸ்வரர் ஆலயமாகும். இவ்வாலயத்திலே பித்ரு தோஷத்துக்காக பரிகாரம் பண்றது ஆலயத்தில் சிறப்பு உடையதாகும். அதே மாதிரி மக்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த பழமையான ஆலயத்தில் வந்து தரிசனம் பண்றாங்களோ எல்லா வித கஷ்டம் துன்பங்களும் நோக்கக்கூடிய ஒரு சிறப்பு ஸ்தலம். அதே மாதிரி அம்பாள் கிழக்கு, சுவாமி கிழக்கு, எல்லா ஊர்லயும் அம்பாள் தெற்க வடக்க தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரே சன்னதியில் அம்பாளும் கிழக்கு, மோகனவெல்லி, சுவாமி கங்காதீஸ்வரர் கிழக்கு முகமாக நதிக்கரை ஓரத்துல அமைஞ்சிருக்காரு. ஞானசம்பந்தரால் பாடல் பெற்ற திருத்தலமாகுது. வியாபாரத்தில் மாறில் அவுணர் அரண்மவை மாயவோர் வெண்கணையால் என்று நீரள வெய்த எங்கள் நிமலனிடம் வினவில் தேரலிலும் வளையல் சூழ்ந்த ஊரல் அமர்ந்தவரான் திரு ஊரலை உழுகுதுமேனு வியாபாரத்துல வரும். திருத்தொண்டர் பல சூழ திருவிற்கோளம் படிந்து பொருள்பதிக துடைமாலை புறநெறித்த வழிபாடு அருள் புகழி ஆண்டகையார் தக்கோலம் அணைந்தருளி விருப்புடு திருவுரல் மேவினார் தமை பணிந்தார் ஆகிய சிறப்பு பெற்ற ஸ்தலமாகும். இவ்வாலயம் வருகின்ற 21/8/2003 ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி ஆலயத்தில் சிறப்பு மகா கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. எல்லாரும் மக்கள், ஊர் மக்களும் எல்லாரும் சேர்ந்து வந்து சிவனடியார்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து ஆலயத்தில் தரிசனமாறு ஊர் மக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம்.